நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு ஆபத்திலே நமக்கு ஒரு மீட்பு தேவை. சேத்துல விழுந்தவனுக்கு ஒரு மீட்பு தேவை, கிணத்துக்குள்ள விழுந்தவனுக்கு ஒரு மீட்பு தேவை. ஏன் தாமதிச்சா கிணத்துல இருக்கிற தண்ணியில மூழ்கி செத்து போயிருவான், தாமதிச்சா சேத்துக்களை தாண்டு செத்து போயிருவான். அவனுக்கு அவசரத்துக்கு அவன் உயிரை காப்பாற்ற, மரணத்திலிருந்து அவனை விடுதலையாக்க அவனுக்கு ஒரு மீட்பு தேவை. கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் நம்மை நரக ஆக்கினையிலிருந்து, நித்திய மரணத்திலிருந்து நம்மை மீட்டு எடுத்தது. அல்லேலூயா. சேத்துல இருந்து நம்மை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. கிடத்துல இருந்து நம்மை தூக்கி எடுத்தார். அதான் வேதம் சொல்கிறது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் வாழ்ந்த நம்மை கர்த்தர் தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. கொஞ்சம் தாமதிச்சா மரிச்சு போயிருப்போம், கொஞ்சம் தாமதித்தால் ஆமே நம்முடைய வாழ்க்கையிலே அழிவுக்குள்ளே நாம் போயிருப்போம், நித்திய மரணத்துக்குள்ளே போயிருப்போம். இயேசு என்கிற இரட்சகர் வந்தார். சேத்துக்களை இருக்கிறவனை சேத்துக்களை இருக்கிறவனாலே காப்பாற்ற முடியாது. ஏற்கனவே சேத்துக்களை மூழ்கி இருக்கிற ஒருவன் இன்னொரு சேத்துக்களை மூழ்கி இருக்கிறவனை காப்பாற்ற முடியாது. அவனும் சேத்து குழிக்குள்ளே விழுந்து விடுவான். சேறு பூசப்படாத, சேற்றினாலே கரைப்படுத்தப்படாத ஆமென் பரிசுத்தம் உள்ளவர் வந்தார். நம்முடைய கரத்தை நமக்காய் நீட்டி நம்மை தூக்கி எடுத்து, வேதம் சொல்லுகிறது, பயங்கரமான குழியிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் கர்த்தர் நம்மை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நித்திய ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார், நித்திய மீட்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு வர தாமதித்தால், ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே வராது இருந்தால் நாம் என்றைக்கோ செத்து நரகத்துக்கு போயிருப்போம். அந்த இயேசு சரியான நேரம் பார்த்து நம் வாழ்க்கையை தேடி வந்தார். ஆண்டவர் சொன்னார், நான் உன் அருகிலே கடந்து வருகிற பொழுது மிதிபடுகிறதுக்கு ஏதுவாய் கிடந்தீர்கள், உன் இரத்தத்திலே கிடந்த உன்னை பார்த்து நான் பிழைத்திரு என்று சொன்ன தேவன். அல்லேலூயா. நம்மை தூக்கி எடுத்து நம்மை ரட்சித்தார், தூக்கி எடுத்து நரக விடுதலையாக்கினார், நித்திய மரணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினார். நரகத்துக்கு போய்கொண்டிருக்கிற பாதையை திருப்பி மாற்றி அமைத்த இயேசுவை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா.